ஆக்டர் கவின் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார் மூவியோட டப்பிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ அவரே ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கவின், லால், பிரியா முத்து இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு டேரக்டர் இளன் தான் இந்த படத்தோட டேரக்டர். இவர் பார்த்தீங்கன்னா, பியார் பிரேமா காதல் படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ரிலீஸ் டேட்டு அப்படி இல்லைன்னா ட்ரீசர் டேட்டு தான். அதாவது ரஜினியோட வேட்டையன் படம் ட்ரீசர் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 இந்த படத்தோட ட்ரீசரை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் மூவி டீம் இருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரீசரை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம டிஜே ஞானவேல். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேட்டையன் படத்தில் நம்ம டிஜே ஞானவேலோட குக்கிங் எந்த மாதிரி இருக்க போகுது, அதே மாதிரி நம்ம ஹீரோத்தோட பிஜிஎமும் அந்த ஒர்க்கிங்லாம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஜெயிலரை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தானே இதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு கர்ப்பாக அடிச்சிருக்காரு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்டிங்கில் இறங்க போகிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் சாங்கை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி லீக் ஆன நியூஸ் தான். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டென் மாஸ்டர்ஸ் அன்பறிவு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்டர் லோகேஷ் கனகராஜ், மியூசிக் டைரக்டர் அனிருத் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா RKF இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மூவி டீம் அதாவது இன்னும் ஒரு 6 மந்த்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி தலைவர் 171 பெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி கைதி 2 ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஒர்க் லோடு இருக்குது லோகேஷ் கனகராஜ் மேலே. ஸோ வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து S.A. அருண்குமார் அதாவது சித்தா படத்தோட டேரக்டர் கூட தான் வந்து சியான் 62 நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு டேரக்டர் S.A. அருண்குமார். இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. S.J. சூர்யா இதில் வில்லன் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இந்த படத்தை வந்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.